ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை நாம் தேவ சமூகத்தில் கூடி தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறாரோ அந்த காரியங்களை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு நாமத்தினால அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. சரி, நான் வேத வசனங்களுக்குள்ள கடந்து போக வேண்டும். லூக்கா 13ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில், லூக்கா 13:29, அநேகர் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்து வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கெடுப்பார்கள். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களிலும் ஒரு சாரார், ஒரு குறிப்பிட்ட சாரார் எல்லா சூழ்நிலையிலிருந்து எல்லா திசையிலிருந்தும் தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து அவர்கள் பந்தியிருப்பார்கள், பங்கெடுப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். உலகத்திலே நாம் பல சூழ்நிலைகளை கூடி வருகிறோம், விருந்துகள்லாம் கொண்டாடுறோம், பல மாதிரி கூடி வர்ற சூழ்நிலை இருக்கும். இது மாதிரி தான் பரலோகம் என்று சொல்லக்கூடிய இன்னொரு உலகம், இன்னொரு ராஜ்யம். அது ஒரு சாபம் இல்லாத ராஜ்யம், கண்ணீர் இல்லாத ராஜ்யம். அங்கே புதிய உடலில் அதாவது லூக்கா 20:36 அவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளும் தேவதூர்களுக்கு ஒப்பான புதிய உடலில் இருப்பார்கள். 1 யோவான் 3:2 அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பா இருக்கணும். அதாவது இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை போல ஒரு புதிய சரீரத்துடன் இருப்பார்கள். புதிய மகிமை அவர்களுக்கு கொடுக்கப்படும், பிரகாசம் கொடுக்கப்படும். சுத்தம் பிரகாசம் உள்ள மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுக்கு அளிக்கப்பட்டது. அது பரிசுத்தவானுடைய நீதிகள்னு சொல்லி இருக்கு. வெளிப்படுத்தல் 3:5 ஜெயங்கொள்ளுறவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். தேவன் மனிதனை படைத்த போது தேவ சாயலாய் படைத்து மகிமையான ஒளிவுடையை கொடுத்திருந்தார். அதை அவர்கள் பிறகு இழந்து போனார்கள். மீண்டும் அதை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். சரி, அப்போ புதிய உலக சூழல், புதிய ராஜ்யம், அங்கே இயேசு ராஜாவாக இருக்கிறார். அது வெளிப்படுத்தல் 22:3 ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் அங்கே இருக்கும். அவர் ஆட்சி செய்கிறதுனால இனி ஒரு சாபம் இருக்காது. சரி, அப்போ இயேசு ஆட்சி செய்கிறார். ஒரு சாபம் இல்லை, புதிய உடல் இயேசுவை போல ஒரு மகிமையோட அந்த ராஜ்யத்தில் தேவ பிள்ளைகள் காணப்படுவார்கள். இதுதான் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில், நீதிமான்களோ என்றால் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசித்து கொண்டே இருப்பார்கள் என்ற ஒரு அற்புதமான காரியத்துக்கு தான் ஆண்டவர் நம்மை அழைத்து அதற்கு தகுதிப்படுத்தும்படியாதான் இந்த கூட்டங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எல்லாமே ஏதோ உலகத்தில் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏறுறதுக்கு கிடையாது, உலகத்தில் பிரச்சனை இல்லாமல் வாழ்றதுக்கு கிடையாது. எல்லாரும் வாழ்ந்து ஒரு விதமாக அப்படியும் போய் ஒரு நாள் முடிச்சுட்டு தான் போயிட்டு இருக்கிறாங்க. அது இயேசு ஆராதிச்ச விசுவாசிச்சாலும் சரிதான், விசுவாசி காட்டாலும் சரிதான். ஆனால் நாம் அதுக்கு செய்யலை. நம்மை ஆண்டவருக்கு அழைக்கவில்லை. அவர் தம்முடைய ராஜ்யம், நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் வந்து என்னோட கவனமாக கவனிக்க, நான் வந்து உங்களை என்னிடத்துல என்ன செய்வேன், சேர்த்துட்டு போவேன்னு சொல்லியிருந்தால அந்த அனுபவத்தை அடைவதற்கு தகுதிப்படுவதற்கு தான் இந்த கூட்டங்களை நாம் நடத்துகிறோம் என்பதை நீங்கள் முதலாவது அறிய வேண்டும். உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, தேவை இருக்குது, ஜெப விண்ணப்பம் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு ஆண்டவர் பரிகாரம் செய்வார். ஆனால் இந்த சூழ்நிலை எதற்கு தேவன் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளாய் தேவராஜ்யத்தில் தேவ மகிமையோடு நித்தியமாய் வாழ்வதற்கு தகுதிப்படுவதற்கு இந்த சூழ்நிலை இங்கே நடந்து கொண்டு வருகிறது. தேவன் வானத்தை பூமி படைத்து மனுஷனை படைத்து ஏதேன் தோட்டத்தில் அவர்களோடு ஒரு உறவிலே ஐக்கியத்தில் இருந்தார். பகலின் குளிர்ச்சியான வேளையில் வந்து அவர்களோடு பேசி விளாவி விட்டு போனார் என்ற சம்பவத்தை நாம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். ஆனால் ஆதாம் ஏவாள் தேவ சித்தம் செய்யலை, சாத்தான் சித்தம் செஞ்சு தேவனுக்கு எதிராக போனதுனால அந்த உறவு துண்டிக்கப்பட்டது, அந்த ஐக்கியம் துண்டிக்கப்பட்டது. ஒளி உடை இழந்து விட்டான், எல்லாம் சாபமாய் மாறிவிட்டது என்பது நமக்கு வேதத்தில் பார்க்கிறோம். நாம் அடிக்கடி அதை நாம் சிந்திக்கிற விஷயம். அதன் பிறகு ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே அவனுடைய வம்சத்தை ஆசீர்வதித்து அவர் சொல்வார், நீங்கள் லேவியர் 20:26 நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராக இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன், என்னுடையவர்களாக இருக்கும்படி பிரித்தெடுத்தேன். ஏன்னா ஆதாம் ஏவாள் என்னுடையவர்களாக இல்லை, அவர்களோடு நான் ஐக்கியமாக இருக்க முடியலை. அதுக்கு பிறகுள்ள வம்சத்தாரும் துன்மார்க்கராக போயிட்டாங்க, நிறைய வசனம் இருக்கிறது. அதனால நீங்கள் என்னுடையவர்களாய் என்னுடைய ஐக்கியத்தில் இருக்கும்படி நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த ஆபிரகாம் சந்ததியாரை தனியாக பிரித்து ஒரு தனி குழுவாக எடுத்து அவர்களுக்கு நியாய பிரமாணங்கள் இந்த பிரமாணத்தில் நடக்கணும், இப்படி நடக்கப்படாது என்று சொல்லி அவர்களை தெரிந்து கொள்கிறார். இப்போ நீங்கள் லேவியர் 26:12 வந்தால் லேவியர் 26:12 சொல்லுது, நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுடைய தேவனாக இருப்பேன், அவர்கள் என்னுடைய ஜனங்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. புரிஞ்சதில்ல? தேவராஜ்யத்தில் தேவனோடு தேவ பிள்ளைகளாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோங்கிறது முதல் விஷயம். அது எப்படி ஏற்கனவே அப்படி இருந்த நிலைமை நஷ்டப்பட்டதுங்கிறது தான் பார்க்குறோம்.
அப்போ ஆதாம் ஏவாள் சூழ்நிலை சொல்லிட்டேன். அப்புறம் இது இஸ்ரவேலர்களும் இப்படி தேவ உறவிலே தான் இருந்தார்கள், இருக்கணும்னு சொல்லி ஒரு செட்டப்பில் வச்சாங்க. ஆனால் அவர்களும் கர்த்தரை எரிச்சல் விட்டுனார்கள். அது எப்படி எரிச்சல் விட்டுனாங்க? யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க, மோசே போயிட்டான், 40 நாள் ஆகிட்டு ஜெபம் பண்ண போயிட்டான், இன்னும் திரும்பி வரல, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை ஆரோன் இடத்துல சொல்கிறாங்க, எனக்கு உண்டு பண்ணி கொடுங்க. நல்ல கவனிங்க, ஆண்டவர் எகிப்தில் 10 வாதைகளை அனுப்பினாராம். செங்கடலில் வெளியே ஒரு ரோடு போட்டு பாதை உண்டாக்கி தான் மறுகரைக்கு கொண்டு வந்தார் இல்லையா? எல்லாம் பைபிளில் படிக்கிற விஷயம். ஆனால் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்கள் வேற வேணும், நீர் தான் உண்டாக்கி கொடுக்கணும், எங்களை படைத்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துல தேவன் வேண்டாம், நம்மளே செஞ்சுக்குவோம், கடவுளை உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி எகிப்திலிருந்து நம்மை நடத்தி கொண்டு வந்த தெய்வங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லி அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்தார்கள் சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ பயங்கரமான காரியம் செஞ்சிட்டாங்க. இது மட்டும் இல்லை, ஏறக்குறைய 10 தரம் இவ்விதமாய் பரீட்சை பார்த்தார்கள். உடனே கர்த்தர் அவர்களையும் புறக்கணிச்சிட்டு, சரி நீங்கள் எரேமியா 52ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வரும்போது அந்த நேபுகாத்நேச்சர் என்று சொல்லக்கூடிய பாபிலோன் தேசத்து ராஜாவினுடைய ஸ்தானாபதி அல்லது தளபதி நெபுசராதான், அவன் அந்த எருசலேம் தேவாலயத்தை எல்லாம் உடைச்சி அந்த தேசத்தெல்லாம் அழித்து சின்ன பின்னமாக்கி போட்டுவிட்டு அவன் போய்விட்டான் என்று சொல்லி நாம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 52ஆம் அதிகாரத்தில் 12 அந்த பகுதியில் வரும்போது நீங்கள் படிக்க முடியும். அது என்ன நடந்தது, இந்த கர்த்தரை எரிச்சல் விட்டுறதுனால அவர்களையும் புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. நான் கொஞ்சம் டைம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால ஷார்ட்டாக சொன்னேன். என்ன புரிஞ்சுங்க, ஆதாம் ஏவாளோடு தேவனுக்கு ஒரு உறவு ஐக்கியம் இருந்து அது உடஞ்சி போச்சு. இஸ்ரவேல் ஜனங்களோடு உறவு இருந்து ஐக்கியம் இருந்து அது என்னாச்சு, இப்போ அதுவும் உடஞ்சி போச்சு. அந்த வருஷம் தெரிஞ்சுட்டு தான் வரணும். நான் சொல்லியிருந்தாலும் ஒரு முறை கூட ஞாபகப்படுத்தி கொண்டு வந்தால் தான் அந்த செய்தி மைண்டில் உங்களுக்கு சரியாக பதியும். அதனால தான் நான் சொன்னேன். சரி, அப்போ 2 முறை இந்த உறவு உடைந்து போட்டு இப்போ தேவன் அடுத்த ஒரு காரியம் செய்கிறார். அதுதான் ஏசாயா 65:17, புதிய வானம் புதிய பூமி உண்டாக்குறேன், இனி பழசு வேண்டாம் விட்டுடுவோன்னு சொல்லியாச்சு. புதிய திட்டத்தை போட்டு விட்டு அடுத்தது ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். நீங்கள் யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28-29 வசனத்தில் அவர் சொல்வார், நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், என் குமாரன் மேலும் குமாரத்திகள் மேலும் ஊற்றுவேன், என் ஊழியக்காரி மேலும் ஊற்றுவேன் அப்படி என்று சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். என் ஆவியை ஊற்றுவேன். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். என் ஆவி என்றால் என்ன பொருள் என்று சொன்னால், நீங்கள் யோவான் 4:24 தேவன் ஆவியாக இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியாக இருக்கிற தேவன். இப்போ நான் ஜனங்களுக்கு உள்ளே வாசம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டார். இப்போ புரிஞ்சில்ல, ஆதாம் ஏவாள் மத்தியில் வாசம் பண்ணிட்டு போனார், அது அங்கே சாத்தான் பின்னால் போய் அந்த உறவு உடஞ்சிடுச்சு. அப்புறம் இஸ்ரவேலர்கள் மத்தியில் வாசம் பண்ணினார், அவர்களும் சாத்தான் பின்னால் போனதுனால அந்த உறவு என்னாச்சு, உடஞ்சி போச்சுல்ல. இப்போ சொல்கிறார், இனி நான் என்னுடைய ஜனங்களுக்கு உள்ளே வாசம் பண்ண போகிறேன். கவனிக்கிறீங்களா? ஒரு முக்கியமான விஷயம் எல்லைக்கு வர்றோம். இனி நான் அவர்கள் நடுவில் வாசம் பண்ணுவதில்லை, அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுவதில்லை, அவர்கள் ஊரில் வாசம் பண்ணுவதில்லை, அவங்க வீட்டில் வாசம் பண்ணுவதில்லை, அவர்களுக்கு உள்ளே வாசம் பண்ணுவேன். இப்போ புரியுதா? அவர்கள் நமக்கு உள்ளே வாசம் பண்ணுவேங்கிறார். ஏன்னா 2 சான்ஸ் பார்த்துட்டேன், இல்லை 2ம் உருப்படலை. இனி நானே ஆவியாக என்னுடைய மக்களுக்கு உள்ளே வாசம் பண்ண போகிறேன். அதுதான் 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறது என்று அறியாது இருக்கிறீர்களா? நீங்கள் அந்த ஆலயம். எப்படிங்க? எருசலேம் ஆலயம் இருந்தது, அது உடைச்சாச்சு. இப்போ நம்ம ஒருத்தரை ஆலயமாக்கி நமக்குள்ளே இந்த தேவன் ஆவியாய் அவர் வாசம் பண்ணுகிறார். இப்படி வாசம் பண்ணும்போது நாம் தேவனுடைய ராஜ்யமாக மாறுறோம். புரியுதா நான் சொல்றது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நபரும் தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு பார்ட், ஒரு பங்கு, ஒரு பகுதி ஆக நாம் மாறுகிறோம் என்பதை மிக முக்கியமாக இந்த இடத்துல நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ரோமர் 8:12 நீங்கள் 14 எவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்று அந்த ஆவியினாலே நடத்தப்படுறார்களோ அவங்க தான் தேவ பிள்ளைகள்னு சொல்லிட்டார். இப்போ புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள், ஒரு நல்ல அருமையான அனுபவம். தேவன் நமக்குள்ளே ஆவியாக வாசம் பண்ணி தேவ பிள்ளையாய் நடத்துவது எவ்வளோ அற்புதமான மேலான அனுபவம்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதை அனுபவித்தவர்களுக்கு புரியும். அல்லேலூயா.
இப்படி நீங்கள் ரோமர் 8:30 இப்படி எவர்களை தேவன் அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கினார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்துகிறார். இப்படி ஆவியாய் வந்து வாசம் பண்ணி அவர்களை ஆவிக்குரிய பிள்ளைகளாக நடத்தி ஆவியின் கனிகளை கொடுத்து தேவ சாயலை உண்டாக்கி அவர்களுக்குள்ளே மகிமையை உண்டாக்குறார். 1 கொரிந்தியர் 15:40-41 வரும்போது சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமை என்ன பிரகாசம் வித்தியாசமா இருக்கு. பாதி மரித்தோர் உயிர்த்தெழுதல் அப்படியே இருக்கும். அப்போ மரித்தோர் உயிர்த்தெழுதல் என்று ஒரு காரியம் இருக்கிறது தெரியும். இந்த சரீர அழிவுக்கு போயிடும். அந்த ஆத்மா உள்ளான மனுஷன் புதிய சரீரமாய் வரும்போது அது மகிமை பிரகாசத்தோடு வருகிறது. சிலர் சூரியனை போல, சிலர் சந்திரனை போல, சிலர் நட்சத்திரங்களை போல வித்தியாசமான பிரகாசத்திலே காணப்படுவார்கள். அவரவருடைய கிரியை கனிகள் குணங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸோ இந்த அனுபவங்களை அடைய தான் இங்கே கூடி வந்திருக்கோம். நீங்கள் அதான் மனசில் வச்சுருக்கணும். நிறைய கோயில் குளம் கொட்டாரம் எல்லாம் இருக்குது, அது வேறு விஷயம், அதெல்லாம் நான் பேசலை. நான் பிரசங்கம் பண்ணுகிற இடம்னா அது அப்படி தான் இருக்கணும். இந்த அனுபவத்துக்கு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. அந்த அனுபவத்துக்கு தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். அதுக்கு தகுதிப்பட வைக்கிறது தான் மெனக்கட்டு நமக்கு கிடைக்கும். எங்களுக்கும் பல இடத்துல தமிழ்நாடு கேரளாலாம் சுற்றணும். என்னைக்கும் இங்கேயே உட்கார முடியாது. ஓடி ஒரு நாளிலே 4-5 இடத்துல கூட சுற்றி அப்படியாக இந்த ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்ற தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. சரி, இந்த மகிமை அடையணும். இப்போ கவனிக்க வேண்டிய அடுத்த சிக்கல், இது ஓரளவு ஐடியா புரிஞ்சுட்டு பேசிக்க. இனி இதுக்கு எதிராக இருக்கிற காரியங்களை நீங்கள் புரியணும். அப்போ தான் இந்த காரியத்தை நீங்கள் சரியாக அடைய முடியும். சும்மா பிரசங்கம் கேட்கறதுனால மட்டும் அடைய முடியாது. அது எப்படி தகுதி அடையணும்னு பார்க்கணும்ல. 1 கொரிந்தியர் 15:49-52 வரை போனால், அதாவது மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலை அணிய வேண்டும். மண்ணான சாயல்னா இந்த மண்ணுடல், இந்த மண்ணில் எடுக்கப்பட்ட மண்ணுக்கு வைக்கல இந்த சரீரத்தில் நாம் இருக்கிறது மாதிரி இயேசுவின் அழியாத சாயலை நாம் அடைய வேண்டும். அப்படி அடைய வேண்டும் என்றால் நமக்கு முதலாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது என்னன்னா 1 கொரிந்தியர் 15:49 மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. சரிதானே? இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் முக்கியமான இடம். புதிய உலகம், புதிய ராஜ்யம், புதிய மகிமெல்லாம் பொதுப்படையாக புரிஞ்சுட்டீங்க. இப்போ அடுத்தது ஸ்ட்ரைட்டாக அந்த எல்லைக்குள்ளே இறங்குறோம். முதலாவது இந்த சரீரம் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டது. இது மண்ணுக்கு திரும்பக்கூடிய அழிவுக்குரிய சரீரம். அது சரிதானே? சந்தேகம் இல்லைல்ல? சரி, அப்போ இந்த அழிவுக்குரிய சரீரம் அழியாமல் என்ன செய்யாதான்? சுதந்திரித்து கொள்ளாது என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். மாம்சம் ரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. அது பூமி ராஜ்யத்தோடு இருந்துடும். இப்போ என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தேவனுடைய ராஜ்யம்னா பரலோக ராஜ்யம் அது மேலே இருக்குது நம்ம பார்த்துட்டோம். இன்னொரு ராஜ்யம் இந்த உலகத்தில் இருக்குது. இந்த உலகம் யாருடைய ஆட்சியில் இருக்குது? சாத்தானுடைய ஆட்சியில் இருக்குது. 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குறது. சரிதானே? சாத்தானுக்குள்ளே கிடக்குங்க. அதனால தான் 2 கொரிந்தியர் 4:4 இப்பிரபஞ்சத்தின் தேவன் கிறிஸ்துவன் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி மனக்கண்களை குருடாக்கணும். நல்ல கவனிங்க, ஒரு முக்கியமான இடத்துக்கு வர்றோம். ஒரு புதிய ராஜ்யம், தேசம், சரீரம், மகிமை, மேன்மை இயேசுவை போல கொடுக்குறாரு. அது நமக்கு பேசிக்காக புரிஞ்சிட்டோம். இப்போ அதை அடைவதற்கு தடையாக இருக்கிறது என்ன என்ற ஒரு காரியத்தை தான் நாம் பார்க்குறோம். அது என்ன தடை என்று சொன்னால், மாம்சமும் இரத்தமும் இந்த சரீரத்தில் இருக்கிறோம்ல, மண் சரீரத்தில், இந்த மண் சரீரத்தில் இருக்கிறது ஒரு விதத்தில் ஒரு தடையாக இருக்குது. அதுதான் நம்ம சிந்திக்க போகிறோம். அது எப்படின்னு, இந்த சரீரம் அழிவுக்குரியது அப்படின்னு புரிஞ்சிட்டோம். இந்த உலகம் என்ன செய்யுதுன்னா, சாத்தானுக்குள்ளே கிடக்கிறதுனால, பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதுனால அது என்ன செய்யுதுன்னா, அழிவுக்குரிய இந்த சரீரத்தையும் அழிவுக்குரிய இந்த சரீரம் சார்ந்த உலக காரியங்களையும் பரலோகம் மாதிரி காட்டிகிட்டு இருக்கு. இப்போ விஷயம் புரிஞ்சா உங்களுக்கு? இந்த சரீரம் அழிஞ்சு போகணும்னு தெரியும். இது அழியாத சரீரம் மாதிரி என்ன செய்யுது? ஜோடிக்குதா, காப்பி அடிக்குதா, அலங்கரிக்குதா, எல்லாம் செய்யுதில்ல. இது அழிஞ்சு போகிறோன்னு நமக்கு நல்லா தெரியும். நமக்கு நேராக செஞ்சிருந்தா இதை கொண்டு மண்ணில் தானே வைக்கிறோம். இதுக்கு போய் இவ்வளவு தூரம் செய்யணுமா? செஞ்சுருக்கணுமா வேண்டாமா? சிந்திச்சிருக்கணும்ல. யாருமே சிந்திக்கலை. யாரோ ஒருத்தர் 2 பேர் சிந்திப்பாங்களா இருக்கும். நிறைய பேர் சிந்திக்கலை. அவங்கள இதிலே மூழ்கி கோடிக்கணக்கான ரூபா செலவாக்குறாங்க. பணம் செலவாக்கி இந்த அழிவுக்குரிய சரீரத்தை என்ன செய்கிறாங்க? அலங்கரிக்கிறாங்க. அழிவுக்குரிய உலகத்தை என்ன செய்கிறாங்க? அலங்கரிக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்ல. அது இந்த சாத்தான் இந்த தேவனுக்கு திட்டத்துக்கு எதிரான ஒரு காரியத்தை செய்யும்படி ஜனங்களை ஏவி விட்டு அப்படியே செய்து கொண்டு இருக்கிறது. இதுக்குள்ளே நாம் இருக்கிறோம். நம்ம பிரச்சனை தான். நம்ம தான் பார்க்க போகிறோம். நாமளும் என்ன செய்கிறோம்? இதுக்குள்ளே இருக்கிறோம். அதனால இந்த காரியத்தில் நாம் சிக்கக்கூடாது. அழியாமையை சுதந்திரிக்க வேண்டியவர்கள், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டியவர்கள், அழிவுக்குரிய காரியங்களே என்ன செய்யப்படாதான்? சிக்கப்படாதான். சரிதானே நான் சொல்கிறது? இந்த மாயையில் சிக்கப்படாதுல்ல. அந்த மகிமைக்கு போகிறவங்க இந்த மாயையில்
சிக்கப்படாது. அதனால தான் இந்த சரீரத்தை, இந்த உடலை குறித்து சொல்லும்போது சங்கீதம் 103:2 சொல்லியிருக்கு, நம்முடைய உருவம் இன்னதென்று தேவன் அறிந்திருக்கிறார், மனுஷன் மண் என்று நினைவு கூறுகிறார். தேவன் எப்படி நினைவு கூறுகிறாரா? ஏன்னா மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டு மண்ணுக்கு திரும்பின இல்லை, மனுஷன் அவர் மண்ணுன்னு நினைக்கிறாராம். அப்போ தேவன் நம்மை, அவர் படைத்த மனிதனை யாராக இருந்தாலும் மண்ணுன்னு நினைக்கிறார். ஆனால் மனுஷன் தன்னை எப்படி நினைக்கிறான்? பொண்ணுன்னு நினைக்கிறான். என்ன சொல்கிறீங்க? அதான உள்ள நடக்க தானே சொல்லிருக்கேன். அவர் மண்ணுன்னு நினச்சா நம்ம பொண்ணுன்னு நினைக்கணும். இப்படி உலகம் செஞ்சிட்டு இருக்கு. நாங்கள் செய்யலை, உலகம் செய்யுதுங்க. உலகத்தில் சிக்கன் அவங்க செய்கிறாங்க. ஸோ அதனால் என்ன செய்கிறாங்கன்னா பலவிதமான அலங்காரங்கள் பண்ணுறாங்க. நீங்கள் அழிவையாமல் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தடையாக இருக்கிற ஒரு காரியத்தை தான் ஆவியானவர் பேசிகிட்டு இருக்கார். உனக்கு அழியாமல் வேணும்ல, அப்போ அழிவுக்குரியதுக்கு தூர போடணும். இல்லைன்னா இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படாது. இதை முக்கியத்துவம் கொடுத்தா அது கிடைக்காது, அது முக்கியத்துவம் கொடுத்தா இதை இழக்க வேண்டியிருக்கும். சரிதானே? ரெண்டு ஒன்று எதிராக இருக்குல்ல. சரி, இப்போ என்ன நடந்துன்னு கேட்டால், தேவன் மனிதனை படைத்தார். படைத்த போது தேவ சாயலில் படைத்தார். எப்படி படைத்தார்னா, சங்கீதம் 8:5, தேவ தூதரிலும் மனிதனை சிறியவனாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிச்சு விட்டினீர். என்ன சொல்லியிருக்கு? மகிமைன்னா ஒளி உடை. தேவன் தம்முடைய ஒளி உடையை யாருக்கு கொடுத்தது? ஆதாமு கொடுத்தாச்சு. இப்போ சாத்தாவன் சொன்னா, நீங்கள் இதை கனியை சாப்பிடுங்க, சாக மாட்டீங்க. கர்த்தர் சொன்னக்கு எதிராக செய்ய சொன்னான். விளைவு என்ன ஆயிட்டுன்னு சொன்னால், முதலாவது அந்த ஒளி உடை அவர்களை விட்டு விலகி போயிட்டு. இதுதான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும்போது அந்த வஸ்திரம் போனதுனால தான் வேற உடை தேடுறாங்க. ஒளி உடை இருந்தது. அப்போ தேவன் கொடுத்த மகிமையை சாத்தான் இழக்க செஞ்சுட்டான், மகிமை இழந்துட்டான். அப்புறம் இவங்க சங்கடத்தோடு இருக்கிறாங்க. சங்கடத்தோடு இருக்கும்போது பிசாசு வர்றான். நல்லா கவனிச்சிங்க, ஒரு ஆழமான சத்தியம் பேசுகிறேன். இப்போ பிசாசு வர்றான். பிசாசு சொல்கிறான், தேவன் தந்த மகிமை இழந்துட்டீங்களா, சங்கடப்படாதுங்க, நான் வேற ஒரு மகிமையை உங்களுக்கு சொல்லித்தர்றேன். என்ன மகிமை சொல்லித்தர்றேன்? வேற ஒரு மகிமையை நான் சொல்லித்தரேன். எனக்கு முன்னால் அப்படி ஒரு மகிமை இருந்தது, அந்த மகிமையை நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். நீங்கள் அந்த மகிமையை அணிந்து கொள்ளுங்கள். தேவன் தந்த மகிமைக்கு பதிலாக இந்த மகிமையை அணிந்து கொள்ளுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13-14 வசனம் வாசிங்களா? சீக்கிரம் வாசிக்கணும். எசேக்கியேல் 28, 13, 14 வசனம் வாசிங்கள். வாசிங்க. நீ பாபிலோன் ராஜாவுக்குள்ளிருந்து அவனை நடத்தி கொண்டிருக்கிற ஆவியை குறித்து புலம்பி நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், வாசிங்க. நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திர மோதிரம். எசேக்கியேல் 28:13 படி. எடுக்கலையா யாரும்? ஏதேனில் இருந்தவன் பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநிலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்னங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் மேள வாத்தியங்களும் நாதஸ்வரங்களும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். போதும் கவனிக்கிறீங்களா? தேவன் மனிதனை படைக்கிறதுக்கு முன்பாய் தேவ தூதர்களை படைத்தார். அந்த தேவ தூதர்களுக்கு தலைவனாய் கேருப் இருந்தான். அந்த கேருப்புக்கு தான் இந்த மாதிரியான ஒரு அலங்காரம் இருந்தது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இவன் தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணிட்டான். என்ன கலகம் பண்ணான்னா, அது ஏசாயா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து படிங்க பார்ப்போம். சீக்கிரம் 2ஆம் வசனம் படிக்கணும், நீங்கள் படித்தா சரியா இருக்கும். ஏசாயா 14:11. உன் ஆடம்பரமும் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிட்டு, புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலா என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் ஆராதனை கூட்டங்களில் தேவன் போல் உட்காருவேன் என்றும், மேகத்துக்கு மேலா ஏறுவேன் என்றும், உன் இருதயத்தில் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். கவனிக்கிறீங்களா? தேவதூதனா இருந்தாங்க கேருபு. அவனுக்கு கொடுத்திருந்த அலங்காரம் எல்லாம் படிச்சிட்டோம். எசேக்கியேல் 24:13 படிச்சாச்சு. இவன் என்ன செஞ்சிட்டான்? இவனுக்கு பெருமை வந்துடுச்சான். பெருமை வந்து, நான் தேவனுக்கு ஒப்பாவேன், அங்கே பரலோகத்துக்கு போவேன், அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு மேலே போனானா. ஒரு கூட்டம் தூதர்கள், 1/3 எண்ணிக்கையுள்ள தூதர்களை சேர்த்து கொண்டாலும் வசனம் சொன்ன நேரம் போயிடும். அங்கே போனானா. அப்போ கர்த்தர் அவனுக்கு மகிமை எல்லாம் உறிஞ்சிட்டார். அந்த புஷ்பராகம், எஸ்பி, இந்திரநிலம், மரகதம், மாணிக்கம்லாம் சொல்லியிருக்குல்ல, இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? பிடிக்கிட்டார். புடுங்கி அவனை பாதாளத்தில் தள்ளி, இப்போ பாதாளத்தில் அவனுக்கு தலைவன், அவனுக்கு ஹெட் குவார்டர் பாதாளத்தில் இருக்கு. சாத்தான் எப்படி உண்டானாங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா? இவன் தான் சாத்தான். சரியா?
இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த சாத்தான் சொல்றான், தேவன் உங்களுக்கு ஒளி உடைய தந்திருந்தாரு, அதை நீங்க இழந்துட்டீங்க, அதை குறித்து சங்கடத்தில் இருக்கிறீங்க. சங்கடத்தில் இருக்கீங்கல்ல, நான் அதனால எனக்கு ஒரு மகிமை இருந்து என்ன இருக்குல்ல, பட்டியல் போட்டுருவோம்ல, இந்த மகிமையை நீங்கள் உண்டாக்கி கொள்ளுங்கள். இப்போ புரியுதா விஷயம்? எஸ்பி இந்திரன் அவர் கொடுத்த மகிமை போச்சுங்க, அது வெளிவிட போச்சு. எஸ்பி இந்திரன் மரகதம் பொண்ணு மாணிக்கம் எல்லாம் போட்டுக்க அப்படின்னு. இது யார் படிச்சு கொடுத்தது? யார் படிச்சு கொடுத்தது சொல்லுங்க? சாத்தான். பைபிள் சொல்லுதுங்க, இது சாத்தான் படிச்சு கொடுத்துட்டான். இவங்க இதுல இந்த மகிமையை போட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னார், நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்றார், ஜெயங்கொள்ளவனுக்கு நான் திருப்பி அந்த மகிமையை தாரேன்னு சொன்னார். அதெல்லாம் நீர் தர. சாத்தான் சொல்றான், அந்த ஒளி விட ஒன்றும் உங்களுக்கு வேண்டாம், எனக்கு விட போதும், எனக்கு மகிமையை வச்சுடுங்கன்னு சொல்லி தான் இந்த அலங்காரங்கள் எல்லாம் வந்தது. இது சாத்தான் இடத்துலேருந்து வந்தது. சரி, இப்படி வந்தாச்சுன்னா கர்த்தர் இதை எரிச்சல் அடைஞ்சார், அவருக்கு கோபம். இது எங்க வர போச்சுன்னு சொல்லிடுறேன். இப்படி போயிட்டு இருக்கும்போது அதை நான் சொன்னேன்ல, ஒரு கட்டத்தில் கண்ணுக்குட்டி இஸ்ரவேலர்கள் உண்டாக்குனாங்க. அது யாத்திராகமம் 32:1-4 வரை படித்தா அது எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த ஜனங்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு முன்னு செல்றதுக்கு வேற தெய்வங்களை உண்டாக்கி தாருங்கன்னு கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த ஆரோன் சொல்கிறா, நீங்கள் காதல கழுத்துல எல்லாம் போட்டிருக்கீங்கல்ல, இந்த முத்து, இந்த பொண்ணு எல்லாம் பொண்ணு வச்சுருக்கீங்களே, இதெல்லாம் கலத்தி கொடுங்க, கலத்தி கொடுத்தா நான் உங்களுக்கு விற்கிற கண்ணுக்குட்டி உண்டாக்கி தரேன்னா எல்லாரும் கலத்தி கொடுத்துட்டான். அதை கொண்டு தான் கண்ணுக்குட்டி பொன் கண்குட்டியை வார்ப்பித்தான். இப்போ புரிஞ்சா உங்களுக்கு? சாத்தான் தான் இதை சொல்லி கொடுத்தான், சாத்தான் வாங்கிட்டான். இப்போ திருப்பி இப்போ புரிஞ்சா? தொடர்பு புரிஞ்சா? சாத்தான் சொல்றான், இது நான் உங்களுக்கு தந்தது, அதான் அதுக்கு அர்த்தம். இது தேவன் தந்தது கிடையாது, அவர் ஒளி கூட தந்தார், இழந்துட்டீங்கல்ல, இனி கிடைக்காது. அது இல்லை, நான் தான், எனக்கு இருந்த ஒரு அலங்காரம் இருந்தது முன்னாலே, எனக்கும் பறி போயிட்டு, அதெல்லாம் இப்போ உலகத்தில் இருக்கு. இதை வச்சு அது மாதிரி ஒன்று செய்யுங்க. அந்த அறிவை நான் தான் தந்தேன், அந்த புத்தி நான் தான் தந்தேன், ஏன்னா எனக்கு இருந்தது இதுதான், நான் தானே தந்தேன். இப்போ எனக்கு ஆலயம் இது கண்ணுக்குட்டி உண்டாகிறது கொடுத்துட்டாங்க. ஸோ கண்ணுக்குட்டி உண்டாங்கண்ணா கர்த்தருக்கு கோவம் ஆயிடுச்சு. அவர் எரிச்சல் அடைஞ்சார், அவரெல்லாம் துரத்தி போட்டார், எரிசலேமை உடைச்சிட்டார். அதெல்லாம் பார்க்குறோம். நீங்கள் யாத்திராகமம் 33:5 சீக்கிரம் படிக்கணும். யாத்திராகமம் 33:5 அவர் அதை சொல்றாரு பாருங்க, அந்த வாரத்தை சொல்லி காட்டுறாரு, ஆண்டவர் சொல்லி காட்டுறாரு. என்ன சொல்லி காட்டுறாரு? 33:5, நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம், நான் ஒரு நிமிஷத்திலே இறங்கி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன், நீங்கள் போட்டிருக்கிற ஆபரணங்களை கலட்டி போடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று சொல் என்று மோசே இடத்திலே சொல்லி இருந்தார். ஆகையால் புத்திரர் ஓரே மலையேறிய ஆபரணங்களை கலத்தி போட்டு துக்க முகத்தோடு இருந்தார்கள். சரியா? கர்த்தர் சொல்லிட்டார், எல்லாம் கலத்தி போட்டுங்க, கொண்டு போடுவேன்ட்டார். அதில் இருக்கு வார்த்தை, நான் இருக்கே சொன்னேன், அழிச்சு போடுவேன்ட்டார். ஒரு நிமிஷத்தில் இறங்கி அழிச்சு போட்டுருவேன், எல்லாம் கலத்திருக்கேன். ஆமாம், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட அதுவரை பேச மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்போ முதல்ல இந்த ஆடம்பரங்கள், இந்த அழிவுக்குரிய சரீரத்தை விதமாய் அலங்கரிக்க கூடாதுங்கிற சட்டம் மோசேயின் மூலம் நியாயப்பிரமாணத்தில் இஸ்ரவேலர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. சரிதானா? அங்கே தான் கொடுத்துட்டாரு, அங்கேயே கொடுத்துட்டாரு, நீங்கள் செய்யக்கூடாது அப்படி சொல்லியாச்சு. கலத்தி போட்டாங்க. ஐயோ இப்படி ஆகி போச்சு, நீ உட்காந்துட்டாங்க. ஆனால் திருப்பி என்ன செஞ்சாங்க? திருப்பியும் அதை செஞ்சாங்க, திருப்பியும் போட்டாங்க. இப்போ ஏசாயா 3:16 சீக்கிரம், ஏசாயா 3:16 அவங்க திருப்பியும் கர்த்தருடைய கட்டளை மீறுறாங்க. மீண்டும் அதை செய்கிறாங்க. செய்யும்போது என்ன நடக்கு? படிங்க. 3:16 ஏசாயா 3:16 சீயோன் குமாரத்திகள் சொல்லுகிறது என்னவென்றால், சீயோன் குமாரத்தின்னா தேவ பிள்ளைகள். தேவ பிள்ளைகள் என்ன செய்கிறாங்களாம்? அகந்தையாயிருந்து கழுத்தை நெறித்து நடக்கிறார்கள், கண்களால் மிரட்டி பார்க்கிறார்கள், உய்யாரமாய் நடக்கிறார்கள், கால்களில் சிலம்பொலிக்க திரிகிறார்கள், ஆண் உச்சந்திலே மொட்டையாக்கி போடுவாராம், மானத்தை குலைச்சி போடுவாராம். நான் கோவப்படாதுங்க, அங்கே இருக்கிறதாக வாசிக்கிறீங்க. சொல்லுங்க. குலைச்சி போடுவார். அப்புறம் அவருடைய ஆபரணங்களாகிய சிலம்பு, சுட்டி, பறைச்சித்தாக்கு, ஆரம், அஸ்தகடகம், தலைமுக்காடு, சிரபூஷணம், பாதசரம், மார்க்கச்சைகள், சுகந்த பரணி, தாய்த்துகள், மோதிரங்கள், மூக்குத்திகள், வினோத வஸ்திரங்களையும் சால்வைகளையும் போர்வைகளையும் குப்பிகளையும் கண்ணாடிகளையும் சல்லாக்களையும் குல்லாக்களையும் துப்பட்டாக்களையும் உரிந்து போடுவார். சுகந்தத்துக்கு பதிலாக துர்க்கந்தமும், கச்சைக்கு பதிலாக கயிறும், மயிர் சுருளுக்கு பதிலாக மொட்டையும், ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக ரெட்டு கட்சியும்,
ஆ, கருகி போகுதலும் இருக்கும். படிங்க. உன் புருஷர் பட்டயத்தினால், கட்கம்னா பட்டயம், பட்டயத்தினால் உன் பலசாலிகள் யுத்தத்திலும் செத்து போவார்கள். அவளுடைய வாசல் துக்கித்த பிளம்பும். அவள் வெறுமையாக்கப்பட்டு தரையிலே, நான் சொல்லலை, இங்கே இருக்கிறத வாசகம் என்கிட்ட சண்டை பிடிச்ச விட சரிதானே? ஆஹா, சொல்லணும்ல. அப்போ இந்த மகிமையின் சரீரத்தையும் மகிமையின் ராஜ்யத்தை அடைவதற்கு இது ஒரு தடையாக இருக்கிறது என்ற அடிப்படையை தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இப்படி சொல்லிட்டார். இப்போ 1 பேதுரு 3:3 சீக்கிரம் 1 பேதுரு 3:3 ஸ்திரீகளும் மயிரை பின்னதில் 4வது முத்துக்களின் 4வது 3:3 எடுக்கணும் சீக்கிரம். 1 பேதுரு 3:3 விலையேறப்பட்ட வஸ்திரங்களினாலாவது தங்களை அரங்கேறியாமல், இயேசு சொன்னதும் சொல்லணும்ல, அப்போஸ்தலர் சொன்ன 3:3 1 பேதுரு 3:3 மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துக்கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு அலங்காரமாக இருக்கப்படாது, அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்கணும். 1 தீமோத்தேயு 2:9 சீக்கிரம். 1 தீமோத்தேயு 2:9 இருக்கான்னு பார்ப்போம். எல்லாருடைய பைபிளும் இருக்கான்னு பார்ப்போம். எத்தனை வருஷம் வச்சிருக்கீங்களோ படிச்சீங்களோ எனக்கு தெரில. சரி பார்க்கலாம். ஒன்ஸ் மோர் 2:9 என்னது? 1 தீமோத்தேயு 2:9 9 அதே வார்த்தை தான். ஸ்திரீகளும் பெண்ணில் 4வது பொன்னினாலாவது முத்துகளினாலாவது விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தெய்வ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொள்ளத்தக்க ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியைகளினாலும் அலங்கரிக்க வேண்டும். சரி, போதும் அதை நடத்துங்க. இப்போ புரிஞ்சிட்டிங்களா? ஆதி ஆகமத்திலிருந்து இங்கே வர ஒரே விஷயந்தாங்க வந்துட்டு இருக்கு. இது யாக்கோபு 4:6 சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எது நிற்கிறார்ல, தாழ்மை உள்ள கிருபை அளிக்கிறான்னு சொல்லியிருக்குல்ல. சரிதானே? இப்போ எல்லாம் ஒரே லைனில் வந்துட்டான். ஸோ இந்த புதிய மகிமையின் சரீரத்தையும் மகிமையின் ராஜ்யத்தையும் அடைவதற்கு இது தடையாக இருக்கான். சரிதானா? இதை இவ்வளவு தூரம் நீங்கள் கொண்டு தெரிஞ்சிங்கன்னா அதை அடைய முடியாதுல்ல. இதை விட்டுட்டு குணத்தினால அலங்கரிக்கணும். தேவனை எரிச்சல் ஊட்டப்படாது. பெருமைக்கு பதில் தாழ்மை வரணும். பலவேளை தேவ கிருபை நமக்கு கிடைக்காம போவதற்கு இப்படிப்பட்ட காரியங்கள் காரணமாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. அதனால தான் 2 கொரிந்தியர் 4:16 சொல்லுது, ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல, எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது. அப்போ உள்ளான மனுஷனில் தான் புதுசாகணும். புறம்பான மனுஷனில் புதுசாவதுக்கு முயற்சி பண்ணால் அது சாத்தான் வேலையாக முடிஞ்சிடும். மகிமை இழக்க வேண்டிய வந்துடும், தேவ கிருபை இழக்க வேண்டிய வந்துடுங்கிறத மறந்து போகக்கூடாது. எபேசியர் 3:16 சொல்லுது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய். அப்போ பரிசுத்த ஆவி வந்தால் இந்த குணம் எல்லாம் வருமா? இந்த தன்மை வருமா? சொல்லுங்க. அது பிரசங்கியாரே இப்போ நீர் மட்டும் தானே இப்படி சொல்லிடு. உலகத்தில் உள்ள எல்லா டிவி பிரசங்கிமாருக்கு பொண்டாட்டிமாரும் இப்படி தான் வராது. அப்போ நான் என்ன இடம்? இதை தீ கொடுப்போமா? நமக்கு மண்ணெண்ணை விட்டு இந்த புத்தகத்தை தீ கொடுப்போமா? ஒன்றில் அந்த ஆழ்வலாக கொடுத்து தீ கொடுக்கணும், இல்லைன்னா அந்த புத்தகத்தை கொடுக்கணும். எது வசதி உங்களுக்கு? எனக்கு வேறு வழி தெரியாது. பார்த்துருங்க, எத்தனை நான் சொல்லணும் இல்லையா? புரிஞ்சு இல்லையா அவங்களுக்கு? அப்போது தேவனுடைய ராஜ்யத்திலே நீதிமான்கள் சூரியன் மேலே பிரகாசிக்கணும். கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வந்து அவருடைய ராஜ்யத்திலே பங்கெடுப்பார்கள். அப்போ எப்படிப்பட்டவர்கள் பங்கெடுப்பார்கள்னு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்குமா உங்களுக்கு? எப்படிப்பட்டவர்கள் பங்கெடுக்க மாட்டார்கள்னு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கேன் இல்லையா? அழிவுக்குரிய விலை மேன்மையாக எண்ணக்கூடிய சாத்தானின் வலையில் அதை ஆசீர்வாதம் நினைத்து இத்தனை வேதவசனம் இருக்குது. இதுக்கு எதிராக போனால் தேவ கிருபை கிடைக்காம போய்விடும். அந்த மகிமையின் அனுபவத்தை இழக்க வேண்டி வரும். ஆகவே இந்த அழிவுக்குரிய காரியங்களின் மேலுள்ள அந்த பாசத்தை, நேசத்தை, அன்பை, வைராக்கியத்தை விட்டுட்டு அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற குணமே அலங்காரமாக இருக்க கிடவது. அதுதான் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. அப்போ தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது செய்தால் தேவ கிருபை கிடைக்கும். சரிதானுங்களா? உலகத்தின் பார்வையில் விலையேறப்பட்டது செய்தால் உலகம் தரதை வேண்டிடுங்க. அவ்வளோதான். நமக்கு அவ்வளோதானே சொல்ல முடியும். என்ன சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் தீர்மானம் எடுக்கணுங்க. இந்த வருஷத்தை அந்த பைபிள் நான் 15 வருஷம் வயசுலேருந்தே படிச்சிட்டேன். அது தெரிஞ்சனால இதெல்லாம் பேசிட்டு நடக்கிறேன். நீங்கள் எத்தனை வருஷம் வச்சுருக்கீங்க நமக்கு தெரியாது. அவங்க பாஸ்டர்மார் எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதுக்குள்ளே நான் போகல. அது ஏன் வேலை இல்லை. நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன். ஆக எனக்கு அன்பானவர்களை, அழியாத கன மகிமைக்குரிய காரியங்களை தேடும்போது அழிவுக்குரிய காரியங்களிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. அந்த உள்ளான மனுஷனில் வெல்லப்படும் போது பரம்பான மனுஷனும் தேவனுக்கேற்ற கிருபையும் பலனும் உதவியும் கிடைக்கிறது என்பது இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? அறிஞ்சிருப்பீங்களா? புரிஞ்சு கொள்வீர்களா?
ஏன்னா அவங்கள பரலோகத்துக்கு மகிமை கொண்டு போகிற வேலை தானே எனக்கு தந்திருக்கு. அதுதானே நான் செய்ய முடியும். மண்ணில் வச்சு மலர் வைக்கிற உபதேசம் நான் பேச முடியாது. ஸோ இந்த காரியங்களை நீங்கள் சிந்திக்கணும். வசனம் இருக்க நிறைய தந்திருக்கேன். வர நாட்களை இன்னும் ஆழமாக தியானித்து அதில் நடக்க நீங்கள் பிரயாசப்படுங்க. உங்கள் பிரயாசத்தை கர்த்தர் பார்க்கட்டும். அதற்கேற்ப கர்த்தர் நன்மைகளை தரட்டும். கர்த்தர் இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.